சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் பரம பதம் அபீப்சன் அலப்ய கிருணீதிருதம் தத் அபரிஹரணீயான் அவைஷ்ணவ மானுஷான் சுபதம் அபிநயங்ஸ்தான் பரத்வம் அதோச்சிவான் அதிகுருக மதார்ச்சா ஸ்திதாவபி நவ் பிரபோஹோ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகம் நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருளியிருக்கும் பொலிந்து நின்ற பிரானான ஆதிநாத பெருமாள் விஷயமான 10 பாசுரங்களை அனுபவித்து வருகிறோம். 10 பாசுரங்களின் சாரம்: அர்ச்சாவதாரத்தில் கோவில் கொண்டிருக்கும் போதும் பகவான் பரம்பொருளாக தன் சக்தி பெருமை குன்றாமல் இருக்கிறான் என்பதை 10 காரணங்களால் உணர்த்தி வருகிறார். அதுல முதல் 5 பாசுரங்கள் பார்த்துட்டோம். ஒரு சில வாத விவாதங்கள்லாம் கூட சூடாக நடைபெற்றதை பார்த்தோம். ஆனா அது அனைத்தையுமே சுவையாக மட்டும் கொள்ளுமாறு மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை ஏதாவது வேற கோணத்துல டிபேட் அப்படியெல்லாம் கொண்டு போயிட வேண்டாம். நம்ம பகவானுடைய பெருமையை உணர்த்தணுங்கிறது தான் அல்டிமேட்டா நோக்கமே ஒழிய யாரையும் புண்படுத்தணும்னோ வேற ஒருத்தரை இகழ்ந்து பேசணும்னோ ஆழ்வார்களுக்கோ அவரோட அடியார்களுக்கோ யாருக்குமே அந்த நோக்கம் கிடையாது. மீண்டும் தெளிவுபடுத்துறேன். இப்போ 6வது பாசுரம் வந்து விட்டது. அதே ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி நதிக்கரை, திருப்புலி ஆழ்வார் புளிய மரத்தடியில நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கார். இப்போ ஒரு வெதண்டாவாதக்காரர் ஒருத்தர் வந்துட்டார். நம்மளெல்லாம் இப்பதான் ஆழ்வார் திருத்தி கொஞ்சம் பெருமாள் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறார். இப்ப வெதண்டாவாதக்காரர் வந்தார். வந்து என்ன பண்ணார், நான் உங்க முந்தின 2 பாசுரங்கள்லாம் கேட்டேன். இந்த 4ஆம் பாசுரம் 5ஆம் பாசுரம் திடீர்னு இந்த அடையாளவாதிகள்னு ஒருத்தரை கூப்பிட்டு இவங்கெல்லாம் மக்களை குழப்பறாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட புராணத்தை பின்பற்றுகிறார்கள் அல்லது வேறு வேதத்துக்கு புறம்பான நெறியை பின்பற்றுகிறார்கள் சொல்லி சொல்லி எல்லாரையும் கண்டிக்கிறீங்க. இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வாரை பார்த்து. இவர் குதர்க்கவாதி, வெதண்டாவாதின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, உங்க பெருமாள் தான் பெரியவர், பெருமாளுக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, உண்மையிலேயே உங்க பெருமாளுக்கு சக்தி இருந்தா என்னை விஷ்ணு பக்தராக உங்க பெருமாளை மாத்த சொல்லுங்க. எதுக்கு நீங்க உட்காந்து இங்க இத்தனை கத்தி இவ்வளவு பாட்டு பாடணும்? உங்க பெருமாள் தான் எல்லாம் வல்லவர்னு சொல்கிறீர்கள் அல்லவா? எல்லாரையும் என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம். ஏன் இன்னும் முதல் பதிகத்துல நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தலர், நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், திரிந்திலர் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்றீங்கல்ல. உண்மையிலேயே உங்க கோவில்ல இருக்கிற ஆதிநாத பெருமாளுக்கு சக்தி இருந்தால் என்னை பெருமாள் அடியாரா விஷ்ணு பக்தரா மாத்த சொல்லுங்கள். அவர் ஏன் என்ன பக்தி இல்லாம வச்சிருக்கார்? அப்போ உங்க பெருமாளுக்கு சக்தி இல்லதானே அப்படின்னு கேள்வி கேட்டார். அவருக்கு அவர் பாஷையிலேயே பதில் சொல்றார் நம்மாழ்வார். என்னன்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு பக்தி வளராம வச்சிருக்காரே பெருமாள், அதுவும் அவருடைய சக்தி தான். அதனால எங்க பெருமாளுக்கு சக்தி உள்ளதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, உன்னை போல் இன்னும் பக்குவம் வராதவனுக்கு பக்தியும் வளராமல் உன்னை இந்த நிலையில வச்சாரே, அதுவும் பகவானுடைய சக்தி தான். நீ திருந்தணும்னு நினைச்சா அதுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். பகவானுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்காத. நீ இந்த நிலையில் இப்படி இருப்பதும் பகவானுடைய சங்கல்பம் தான்னு காட்டுகிறார். அதனால இந்த 6ஆம் பாசுரத்தின் சாரமான விஷயம் என்னன்னா, அவரவருடைய கர்மாவை பொறுத்து நாம் என்னென்ன முன்வினைகள் செய்திருக்கிறோமோ அதை பொறுத்து கர்மாவின் படி பலன் தருபவன் பகவான். அப்ப அவர் தானே பெரியவர். நாம என்னென்ன கர்மா பண்றோமோ எல்லாத்தையும் கணக்கு வச்சு அதற்கு ஏற்றபடி பலன் தருபவர். அத்தனை பேருக்கும் பலன் தரக்கூடிய ஒரே நபர் பகவான் தான் பெரியவர். நீ இன்னைக்கு இந்த நிலைமையில என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கேன்னா, இந்த நிலையில் உன்னை வைத்தவனும் பகவான் தான். அவருக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தமே இல்லைன்னு அவர் பாணியிலேயே ரெஸ்பாண்ட் பண்ண போறார் நம்மாழ்வார். 6ஆம் பாசுரம் அனுபவிச்சிருவோமா? போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இன்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை என்றே சேற்றில் சென்னல் கமலம் ஓங்கும் திருக்குருகூர் அதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்து அறிந்து ஓடுமினே. போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இன்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை என்றே சேற்றில் சென்னல் கமலம் ஓங்கும் திருக்குருகூர் அதனுள் ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்து அறிந்து ஓடுமினே. இப்ப இந்த வெதண்டாவாதி குதர்க்கவாதியை பார்த்து ஆழ்வார் பதில் சொல்றார். அது பாருப்பா, நீ பகவானை இன்னி வரைக்கும் வணங்காம இருக்கன்னா இதுக்கும் பகவான் தான் காரணம். அவனுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உன்னை பக்தனா மாத்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன் இப்படி வச்சான்னா,
உனக்கு ஒரு நெறி கொடுத்து உனக்கு ஒரு வழிபாட்டை பகவான் கொடுத்திருக்கான். எப்படி? மற்றொரு தெய்வம். மற்றொரு தெய்வம்னா பகவானை தவிர்த்து ஒரு தெய்வத்தை, மற்றொரு தெய்வத்தை உனக்கு காட்டி போற்றி நீ அந்த தெய்வத்தை போற்றும்படி. போற்றுதல் அப்படின்னா வாழ்த்துதல். நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடுறது. நம்மாழ்வார் சொல்றாராம், நான் எப்படி என் பெருமாள் அவருக்கு குறையில்லாம இருக்கணும்னு பெருமாளை போற்றி போற்றி பல்லாண்டு பல்லாண்டு மங்களம் மங்களம் ஜெய ஜெய என்றெல்லாம் வாழ்த்துகிறேனோ, அது போல நீ வாழ்த்தி போற்றுவதற்கு உனக்கு ஒரு நெறி உனக்கு ஒரு தெய்வம்னு பகவான் கொடுத்திருக்கார் பாரு. போற்றி மற்றொரு தெய்வம். அப்படி மற்றொரு தெய்வத்தை நீ போற்றி பேண. பேணுதல்னா உயர்வு சொல்லி வணங்குதல்னு அர்த்தம். அந்த தெய்வத்துக்கு என்று நீ ஒரு சில பெருமைகளை எல்லாம் சொல்லி, ஆகா என் தெய்வத்துக்கு ஏற்றம் இருக்கிறது என்று பேணி வணங்குகிறாய் அல்லவா? அப்போ உன்னை வாயார போற்ற வச்சிருக்கார், அத்தோடு பேணி வணங்க வச்சிருக்கார். ஆனா என்ன ஒண்ணுன்னா தன்னை இல்ல, மற்றொரு தெய்வம். போற்றி மற்றொரு தெய்வம் பேண. மற்றொரு தெய்வத்தை போற்றும்படி பேணும்படி புறத்து இட்டு. புறனா புறம்பாகன்னு அர்த்தம். பெருமாள் தன்னை வணங்க வைக்காமல் புறத்திட்டு தனக்கு புறம்பாக இன்னொரு தெய்வத்தை வணங்கும்படியாக உன்னை செய்து வைத்தார். குறையில்ல. உம்மை உங்களை எல்லாம் இப்படி குதர்க்கம் பண்றியப்பா, உம்மை உன்னையும் கூட இன்னே. இன்னேன்னா இங்கனே, இந்த முறையிலேன்னு அர்த்தம், இந்த வகையிலேன்னு அர்த்தம். உம்மை இன்னே உங்களை எல்லாம் இப்படி தேற்றி வைத்தது. உங்களை தேற்றி வைத்தான் பகவான். தேற்றுதல்னா தெளிவு உண்டாக்குதல். இந்த இடத்துல அந்த தேற்றம்ங்கிறது தெளிவை விட நம்பிக்கையை குறிக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றார். அப்போ உண்மை இன்னே தேற்றி வைத்ததுன்னா நீ வணங்கும் தெய்வத்தின் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு. அந்த நம்பிக்கையும் பகவான் தான் கொடுத்தான். ஏன்னா 2 காரணங்களாம். ஒன்று என்னன்னா, இப்ப நேரா எல்லாரும் பெருமாளை மட்டும் வழிபடுன்னு சொன்னா அதுல ருச்சி விருப்பம் இல்லாதவர்கள் அடியோடு நாத்திகரா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ அடியோடு நாத்திகனா போக கூடாது. நமக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குன்னு நீ நம்பணும். அதற்கு ஒரு நெறிய கொடுத்துட்டான். 2வது, அந்த நெறியை பின்பற்ற பின்பற்ற தப்பான விஷயத்திலே உள்ள அந்த விருப்பம் வாசனை ருச்சி இதெல்லாம் விலகி விலகி நீ மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு படிப்படியாக பகவானிடம் வரலாம். அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கான். அப்போ உன்னை அடியோடு நாத்திகனாகவும் போக விடாமல் தன்னை நோக்கி வருவதற்கு ஒரு படிக்கட்டையும் ஏற்படுத்தி கொடுத்து, இதுல நல்லா கவனிக்கணும், இதுல குலம் ரீதியா இந்த குலத்துல பிறந்திருக்கணும் அதெல்லாம் தேவையே கிடையாது. எக்குலத்தவராக இருந்தாலும் அவர்கள் பகவான் நாராயணனிடம் வரலாம், திருமாலிடம் வரலாம், அருள் புரியலாம் என்பதுதான் வைணவத்தின் அடிப்படை. அதனால இப்போது உன்னை போற்றி மற்றொரு தெய்வம் பேண புறத்திட்டு, உனக்கு இன்னொரு தெய்வத்தை பேணுதல் போற்றுதல் இதையெல்லாம் கொடுத்து தனக்கு புறம்பாக வச்சது கூட உண்மையின்னே தேற்றி வைத்தது. உனக்கு ஒரு தேற்றம் ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு சின்ன கொடி வளரணும்னா நேரா பந்தலுக்கு வருமா? ஒரு சின்ன கொம்பு நட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சி நட்டு அப்படி மெல்ல மெல்ல தானே மேலே ஏறி வரும். அதற்கான படிக்கட்டையும் அமர்த்தி கொடுத்து இத்தனையும் பண்ணவன் பகவான் தான். அதனால உண்மையின்னே தேற்றி வைத்தது ஒரு தெளிவு நம்பிக்கையை கொடுத்து பகவான் வச்சிருக்கான். நீ அந்த நெறியை தெளிவோடு ஸ்ரத்தையோடு பின்பற்றினால் அந்த நம்பிக்கையே இன்னும் வளர்த்து கொண்டு வருவான் பகவான். இது கீதையிலும் கண்ணபிரான் சொன்ன விஷயம். உடனே அவர் கேட்டாராம், ஓ அப்படி சொல்றீங்களா? அப்ப பெருமாள் நேரா இப்பவே என்னை அவர் திருவடியில சேர்த்துக்கலாமே, அப்புறம் எதுக்கு சுத்த விட்டு உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்க வச்சு இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் தேவையா? நேயர்களே என்ன நினைப்பாங்க, அடுத்தடுத்த விஷயம் போலாமே, இது என்னப்பா ஒரே வாக்குவாதமா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதனால அவர் கேட்டார், இது ஏன் படிப்படியா தான் வரணுமான்னார். அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார், ஏன் அப்படி பகவான் வச்சான்னா, போற்றி மற்றொரு தெய்வம் பேண புறத்திட்டு உண்மையின்னே தேற்றி வைத்ததுக்கு என்ன காரணம்னா, எல்லீரும் வீடு பெற்றால் உலகு இல்லை என்றே. எல்லீரும்னா நீங்கள் அத்தனை பேருமே, வீடுனா மோட்சம்னு அர்த்தம். வீடு பெற்றால்னா எல்லாரும் பெருமாளை வணங்கி எல்லோரும் வைகுண்டம் என்ற அந்த மோட்சத்தை பெற்றுவிட்டால், எல்லாரும் வைகுண்டத்துக்கு போயிட்டா உலகு இல்லை. இதுக்கு உடனே மேலோட்டமா பாக்குறவங்க என்ன அர்த்தம் சொல்லிடுவாங்கன்னா, எல்லாரும் கிளம்பி வைகுண்டம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பூமியில ஜீவாத்மாக்களே இருக்க மாட்டாங்க, பூமி இருக்காது. ஆனா ஆச்சாரியர்கள் அப்படி அர்த்தம் சொல்லல. என்ன காரணம்னா, ஒன்று, பகவான் எல்லாருக்கும் வைகுண்டம் கொடுக்க காத்திருக்கிறார். முன்பே சொன்னேன் அல்லவா, இதுல ஏற்றத்தாழ்வுலாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் பகவானுக்கு சமம், எல்லோருக்கும் மோட்சம் தருவார். 2வது, ஜீவாத்மாக்களுடைய எண்ணிக்கைங்கிறது இன்ஃபினிட்டி, அளவில் அடங்காது. ஏன் நம்ம ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயே கோடிக்கணக்கான பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? அதனால எல்லா ஜீவாத்மாக்களும் அப்படியே அடியோடு மோட்சம் போறதுங்கிறது அவ்வளவு தூரம் மேத்தமேட்டிக்கலி இம்பாசிபிள் தான். அதனால எல்லாரும் மோட்சம் போயிட்டா உலகு இல்லை, இந்த லீலா விபூதிங்கிற பிரபஞ்சம் இல்லைங்கிற அர்த்தத்துல சுவாரஸ்யம் இல்லை. அதை ஆச்சாரியர்களும் காட்டல. அப்புறம் உலகு இல்லைன்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அங்கே பாருங்கள், ஈடு வியாக்கியானத்துல நம்பிள்ளை ரொம்ப சுவைபட விளக்கிறார். எல்லீரும் வீடு பெற்றால், எல்லாரும் வைகுண்டம் வந்துட்டா உலகுனா சாஸ்திரம் வேத நெறின்னு அர்த்தமா. அப்படிப்பா உலகம்னா வேதம்னு ஆகுமானா,
லோக்கியதே அனேன இதி லோகஹா என்று சம்ஸ்கிருதத்திலே இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. சான்ஸ்கிரிட்ல லோகம்னா சாஸ்திரம், வேதம்னு அர்த்தம். ஏன்னா எந்த கண்ணை கொண்டு நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோமோ அதற்கு லோகம்னு பேரு. அதனாலதான் ஆங்கிலத்துல கூட பாக்குறது என்ன சொல்றோம், லுக். என்னப்பா லுக் விடுறியா கேக்குறா இல்லையா? லுக்குன்னா பார்த்தல்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்லயும் லோகனம்னா பார்த்தல்னு அர்த்தம். அப்ப லோகம் என்றால் நாம் பார்ப்பதற்கு எது உதவுகிறதோ அதற்கு லோகம்னு பேரு. நம்ம பகவானை காண வேண்டும்னா இந்த கண்ணால பார்க்க முடியுமா? லோகனம் பண்ண முடியுமா? லுக் முடியுமா? முடியாதே. அப்போ வேதத்தை பார்த்தா பகவான் தெரிகிறார் இல்லையா? லுக். வேதத்தை லுக் பண்ணா பகவான லுக் பண்ண முடியறது இல்லையா? அதனால வேதத்துக்கு லோகம்னு பேரு. அப்போ உலகு இல்லைன்னா அந்த வேதத்துக்கு மரியாதை இல்லாம போயிடுமா. எப்போ எல்லீரும் வீடு பெற்றால், பெருமாள் மாட்டுக்கு சும்மா சுண்டல் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வாங்க வாங்க எல்லாருக்கும் வைகுண்டம் தரேன்னு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உலகு இல்லை. நீ இப்படி அறப்படி வாழணும், இந்த நெறியில வாழணும், இப்படி முறைப்படி வணங்கி பகவானை வழிபட வேண்டும், வழிபட்டு மோட்சம் போகணும் அப்படின்னு ஒரு வேத நெறின்னு அவரே ஏற்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு நெறின்னு பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது இல்ல ரேண்டமா அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க இன்னைக்கே உன்னை பக்தனாக்குறேன், இன்னைக்கே உனக்கு முக்தி தரேன் அப்படின்லாம் கொடுத்துட்டாருன்னா உலகு வேதத்துக்கு இல்லை, மரியாதை இல்லாம போயிடும். என்றேன்னா என்பது கருதியே. அப்ப எல்லாருக்கும் ரேண்டமா கொடுக்க கூடாது. அப்ப பகவான் என்ன பண்றான், நமக்குன்னு ஒசந்த பல நெறிகளை எல்லாம் வேதத்திலே ஏற்படுத்தி கொடுத்து இப்படியே நீங்கள் பின்பற்றி கொண்டு வாருங்கள், அதை அப்படியே வழி வழியா பின்பற்றி பக்குவம் அடைந்தவாறே இவருக்கு மோட்சம் கொடுத்துட்டா அப்போ உலகத்துல தர்மம் அதர்மம்ங்கிற வேறுபாடு அப்பதான் மனுஷனுக்கு புரியும். ஓஹோ, இவர் இப்படித்தான் வாழணும்னு ஒருத்தர் வாழ்ந்தார்ப்பா, அவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி மோட்சம் கொடுத்தான். இன்னொருத்தர் இல்லப்பா தப்பு பண்ணார், அவர் திருந்தினா அவரை ரட்சிப்பது வேற, தப்பும் பண்ணார் திருந்தாமலும் இருக்கார், அவருக்கு பகவான் தண்டனை கொடுத்தான். இப்படி ஒரு வேறுபாடு இருந்தால்தான் சரி, இனிமே நாம ஒரு சரியான முறையில இப்படித்தான் வாழ வேண்டும்னு வாழணும்னு அடுத்து வருவோர்களுக்கு அந்த வேதத்தின் மீது மரியாதை இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இப்ப இறைவன் தான் யாருக்கா இருந்தாலும் மோட்சம் கொடுப்பாரு, அப்ப நான் மனம் போனபடி வாழட்டுமான்னு கேட்டுருவோமா இல்லையா? அதனாலதான் எல்லீரும் வீடு பெற்றால், அதனாலதான் பகவான் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கொடுக்கறது இல்ல. அவரவரை பக்குவப்படுத்தி அவரவர் என்ன முன்வினை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த பக்குவம் வந்தவாறே தன்னை குறித்த பக்தியையும் உண்டாக்கி எல்லாருக்கும் பக்தி கொடுப்பான் பகவான். மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும் தேவையில்லை, படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, ஆணோ பெண்ணோ, எந்த ஸ்டேட்டஸ் ஒண்ணும் கிடையாது. யாரா இருந்தாலும் அவர் எப்படி வாழ்கிறார், அவர் நன்னெறிப்படி வாழ்கிறாரா, அவருக்கு நாம பக்தியை கொடுப்போம்னு அவருக்கு பக்தியை கொடுத்து அதுக்கப்புறம் வசத்தினான்னா அவருக்கு வைகுண்டம் கொடுத்தான்னா அதுதானே வேதத்துக்கு மரியாதை. அதனாலதான் பகவான் இப்போதைக்கு உங்களை என்ன பண்ணியிருக்கான்னா பக்குவ நிலையில் வைத்து போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உண்மையின்னே தேற்றி வைத்தது, இப்போதைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கான். அதை நீங்கள் அப்படியே பின்பற்றி கொண்டு முன்னேறினால் மோட்சம் போலாம். இப்பவே கொடுத்துட்டா எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்று இப்பவே கொடுத்துட்டா அப்புறம் வேதத்துக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனாலதான் பகவான் கொஞ்சம் காலம் தாழ்த்தறான். உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இப்ப பாருங்க நம்மாழ்வாருடைய கருணை. அதனாலதான் சொல்றேன், இந்த பாசுரங்களை வேறு கோணத்தில் பார்ப்பதை விட ஒரு குதர்க்கவாதிக்கு கூட ஆழ்வார் கருணை காட்டுறார். சரிப்பா, நீ இப்ப வைகுண்டம் வேணும்னு ஆசைப்படுறியா, வா திருக்குறுகூர்ல பெருமாள் இருக்கார், உன் மனத்திலும் அவர் பக்தியை ஏற்படுத்துவார். நிறைய பேர் நம்ம வீட்லயே சொல்றாங்க, குழந்தைகள்லாம் குதர்க்கமா கேள்வி கேட்கறாங்க, பக்தியே வளர மாட்டேங்கிறதுன்னு. நம்மாழ்வார் சொல்றார், ஆழ்வார் திருநகரிக்கு ஒரு முறை வாருங்கள், பக்தி வளரும். ஏன்னா சேற்றில் சென்னல் கமலம் ஓங்கும் திருக்குறுகூர் அதனுள். ஆழ்வார் திருநகரி எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னா பெரிய வயல்வெளி தான் இருக்கணும்னு இல்லையா, நல்ல குளம் தான் இருக்கணும்னு இல்லையா, சேற்றில் வெறும் சேறு சகதி சேற்று நிலமாக இருந்தால் கூட சேற்றில் கூட செந்நெல் செந்நெற்கதிர்கள் நன்றாக சேற்றிலேயே முளைக்குமா. கமலம் தூய தாமரை கமலம் அதுவும் சேற்றிலே வளரும். அப்படி சேற்றிலே கூட நெற்பயிரும் கமலமும் ஓங்கும், சும்மா முளைக்கிறது இல்ல, ஓங்கி வளர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட திருக்குறுகூர் அதனுள். திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில பெருமாள் கோவில் கொண்டிருக்கார். இதை எதுக்குப்பா சொல்றாருன்னா, பொதுவா நல்ல வயல்ல உரமெல்லாம் போட்டு தண்ணீர் விட்டால்தான் அப்போ நெல் என்பது வளரும். அது போல நல்ல தூய பொய்கைனா அதுல தாமரை மலரும். ஆனால் இங்க எப்படின்னா சேற்றிலே கூட நெற்பயிரும் வளர்றதான் தாமரையும் மலர்றதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம் உள்ளம் இதுவரை சேரா இருந்தா கூட ஆழ்வார் திருநகரிக்குள்ள வந்துட்டோம்னா நம் உள்ளத்திலும் நெற்பயிர் என்ற ஞானமும் வளரும், தாமரை என்ற பக்தியும் வளரும். அந்த ஞானமும் பக்தியும் சேரு போன்ற உள்ளத்தில் கூட வளரணும்னா நேரா ஆழ்வார் திருநகரிக்கு வாங்கோ. சேற்றில் சென்னல் கமலம் ஓங்கும் திருக்குறுகூர் அதனுள். ஏன் அங்க வந்தா அப்படி என்ன ஆச்சரியம்னா, அங்க எல்லாம் வல்ல பெருமாள் இருக்கார், பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான்.
அவர் நினைச்சா எதுதான் நடக்காது. ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர், அது அறிந்து அறிந்து ஓடுமினே. ஏன்னா அங்க பெருமாள் யார் இருக்காருன்னா ஆற்ற வல்லவன். வல்லவன்னா எல்லா சக்தியும் பொருந்தியவன் அர்த்தம். வல்லமைனா சக்தி, வல்லவன்னா சக்திமான், எல்லா சக்தியும் கொண்டவர் பெருமாள். அதுவும் எப்படி ஆற்ற, ஆற்றன்னா மிகவும் அர்த்தம். ஆங்கிலத்துல வெறின்னு ஒரு வார்த்தை போடுவோம் இல்லையா, தமிழ் வெறி இல்ல, அதுக்கு அர்த்தம் வேற. விஇஆர்ஒய் அப்படின்னு ஆங்கிலத்துல போடுறோம் இல்லையா, இல்லைன்னா மச் எம்யூசிஹெச்னு போடுறோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல ஆற்ற என்பார்கள். ஆற்ற வல்லவன், நாம் மிக மிக சக்தி வாய்ந்தவர் அந்த பெருமாள். எவ்வளவு சக்தினா நமக்கு கூட பக்தி ஞானத்தை கொடுத்துருவார், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அது மட்டுமா, நம்ம எல்லாருடைய கர்மாவையும் கணக்கு வச்சுட்டு இருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். 4 வருஷம் முன்னாடி நீ என்ன பண்ணனா நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா பெருமாளுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும். தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான பலனை கொடுத்துருவார். அதனால ஆற்ற வல்லவன், இப்படி நம்ம அத்தனை பேர் கர்மாவையும் கணக்கு வச்சுட்டு சரியா பலன் தருபவர், முடியாத சாத்தியமில்லாத விஷயங்களை சாதிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சக்தி மிக்க பெருமாளுடைய ஆற்ற வல்லவன், அவனுடைய மாயம் கண்டீர், அவனுடைய மாயத்தை பாருங்கள். மாயம்னா பொய்த்தோற்றம்னு அர்த்தம் இல்ல, மாயம்னா வியக்கத்தக்க சக்தின்னு அர்த்தம். இந்த வியப்பாய வியப்பில்லான்னு நம்மாழ்வாரே பாடுறார். அதாவது நம் பெருமாளுடைய வியப்பை பார்த்தால் வியப்பே வியந்து போகுமா, அப்படிப்பட்ட வியக்கத்தக்க சக்தி கொண்டவன். அவனுடைய மாயம் கண்டீர்னர், அவனுடைய வியக்கத்தக்க சக்தி தான் இந்த பிரபஞ்சம். தன் சக்தியால் உலகத்தை படைச்சிருக்கான். அவன் மாயம்ங்கிறதுனாலதான் நீங்க மயங்கி குழம்பி இந்த உலகத்திலேயே சுத்தின்னு இருக்கீள். அதனாலதான் ஆழ்வார் ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட, நம்ம ஆழ்வார் எதுக்குப்பா இப்படிலாம் வாதம் பண்றார், குழம்பி போறோமா இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா மாயம் கண்டீர், பெருமாள் மாயம் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் ஓரளவு தெளிவு உள்ளவாளுக்கு தான் ஓ ஆழ்வார் இதைத்தான் சொல்றார், நம்ம கேட்டு பின்பற்றி அந்த வழியில உயலான்னு தோணும். இன்னும் சிலருக்கு ஆழ்வாரே வந்து சொல்லி கொடுத்தாலும் இல்லையே இவர் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசுறார் தோன்றதா இல்லையா? அப்ப 2 விதமான எண்ணங்கள் வரதா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர், பகவான் மாயம் பண்ணி உங்களை அப்படி குழப்பி வச்சிருக்கான். அது அறிந்து, கண்டீர்னா முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள். மாயம் கண்டீர், இது மாயம்ங்கிறத முதல்ல பார்த்து அது அறிந்து, அறிந்துனா அந்த மாயையை தெரிந்து கொள்ளுங்கள். ஓஹோ, அப்போ பகவான் நம்மை இப்படி சில சமயம் நாம பாபம் பண்ணா மாயம் பண்ணி இப்படி குழப்பறாங்கிறத அது அறிந்து முதல்ல ரியலைஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு பேஷண்ட்டுக்கு வியாதி இருக்குன்னா முதல்ல எனக்கு வியாதி இருக்குன்னு அவர் உணரணும். உணர்ந்தாதான் அப்புறம் வைத்தியத்தை தேடி போக முடியும். அதனால அது அறிந்து இதெல்லாம் பகவானுடைய மாயம்னு அறிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு அறிந்து இருக்கே, ஒரு தடவை அறிந்து கொண்டால் போதாதான்னா முதல்ல அறிய சொன்னது உன் பிரச்சனையை புரிஞ்சுக்கோ, பெருமாளுடைய மாயத்துல மாட்டின்னு இருக்க. 2வது அறிந்துங்கிறது என்னன்னா அதுக்கு மருந்து விடுவிப்பவன் யாருன்னா அதுவும் பெருமாள் தான் புரிஞ்சுக்கோ. அதான் அது அறிந்து அறிந்து. அப்போ உன்னை கட்டி வச்சதும் பெருமாள்னு புரிஞ்சுக்கோ, அதுல இருந்து விடுவிப்பவனும் பெருமாள்னு புரிஞ்சுக்கோ. அப்படியே கீதை ஸ்லோகம், தைவிஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தேன்னு கண்ணபிரான் கீதையில சொன்னது. அப்படியே 2 வார்த்தையில தமிழாக்கம் பண்ணிட்டார் நம்மாழ்வார். அது அறிந்து அறிந்து, மாயையும் பெருமாளோடதுன்னு புரிஞ்சுக்கோ, அதை விடுவிப்பவனும் பெருமாள்னு புரிஞ்சுக்கோ. அறிந்து அறிந்து ஓடுமினேன்ட்டார். ஓடுங்கள்னா பெருமாளை போய் பிடிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். ஆனா என்னன்னா நீ எதுக்கு படிப்படியா படிப்படியா போறேங்கிற, அதான் ஆழ்வார் திருநகரியில ஆதிநாத பெருமாள் இருக்காரு இல்லையோ, ஓடுமினே, ஓடி போய் பெருமாள் திருவடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள். சோ இங்க ஓடுனா வெறும்னா ரன்னு அர்த்தம் இல்ல, ரன் அண்ட் ரிசார்ட் குயிக்லின்னு அர்த்தம். சீக்கிரம் போய் பெருமாள் திருவடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா உங்க குதர்க்கவாதமும் போய் உங்கள் மனத்திலும் கூட பக்தியும் ஞானரும் மலரும் என்று உணர்த்துகிறார் நம்மாழ்வார். அதுதான் இந்த 6வது பாசுரம். போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இன்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே சேற்றில் சென்னல் கமலமூங்கும் திருக்குருகூர் அதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர், அது அறிந்து அறிந்து ஓடுமினே. அதனால உங்களை இந்த நெறியில இன்னைக்கு பகவான் வச்சிருக்காருன்னா நீங்க அடியோடு நாத்திகராக போகாமல் இருப்பதற்கும் உங்களை பக்குவப்படுத்தி படிப்படியா உயர்த்துவதற்கும் தான் இப்படி பகவான் வச்சிருக்கான். ஒரே நேரத்துல எல்லாருக்கும் அவர் முக்தி கொடுத்துட்டாருன்னா அப்புறம் ஒரு சாஸ்திரத்துக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனாலதான் படிப்படியாக தருகிறான். ஆனா ஆழ்வார் திருநகரிக்கு வாங்கோ, சேற்றில் கூட தாமரையும் நெல்லும் முளைச்சிரும், உங்களுக்கும் பக்தி ஞானம் உண்டாகும். எல்லாம் வல்ல பெருமாள், மாயத்தால் உலகத்தையே இயக்கும் பெருமாள் அங்க கோவில் கொண்டு இருக்கார். அவன் மாயத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், விடுவிப்பவன் அவன்தான் புரிந்து கொள்ளுங்கள், விரைந்து அவனை அடிபணியுங்கள். இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். ஸ்துத்வா தர்த்தும் இதோன்ய தெய்வமிக வோ பாக்யான் விதாயான்யதி யோகாத் ஸ்தாபனம் அஸ்தி முக்திரபி சேத் நைவேதி லோகஸ்திதிஹி நீவாரை கமலை சமிருத்த குருகா யாங்கர்தமொத்தை சதஹ மாயா சக்தி மதோஹி அதீவ ததிதம் ஞாத்வாஸ்ய யப்தாப்தயே. இப்போ இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். He made you adore and worship other deities and strengthened your faith on them
Because if everybody gets Vaikuntham, there will be no value for scriptures. In Kurugur, even lotus and paddy crops grow on marshy soil. Realize that everything is the potency of the omnipotent Lord and resort to him என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ குதர்க்கவாதியும் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டார். இனி பெருமாளோட பெருமையை சொல்லணும். அவன் தான் பெரியவன்கிறதுக்கு அடுத்த அடையாளம் சொல்லணும் இல்லையா? நிறைய சொல்லிட்டு வந்தார். அடுத்து பெருமாளுடைய கொடியையே அடையாளமா சொல்ல போறார். கொடி கட்டி பறக்கிறாராம் பெருமாள். எப்படி கொடி கட்டி பறக்கிறார்? அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்தீட்டு உம்மையின்னே தேற்றி வைத்தது என் நீரும் வீடு பெற்றார் உலகில்லை என்றே. சேற்றில் சென்னல் கமலமோகு திருக்குறுகூரதனுள் ஆற்றவல்லவர் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்து ஓடுமேனே.